ரைட். முகில் கணிமையினுடைய 3 சேவைகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் இருக்குது, உட்கட்டமைப்பு வசதி சேவை. இதில் வந்து நாங்கள் பொதுவாக சேமிப்பு வசதிகள் காணப்படக்கூடியதை நாங்கள் இதில் செய்யலாம். என்ன தேக்க வசதிகள், அதே போல் வலையமைப்பு வசதி, சேவையகங்கள், இவ்வாறான வசதிகள் காணப்படுறதை நான் சொல்லலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேவை, உட்கட்டமைப்பு வசதிகள் முகில் கணிமையில் வழங்கப்படுவது அப்படின்னு சொல்லலாம். அமேசான் வெப் சர்வீஸ் இருக்குது, அதே மாதிரி நாங்கள் கூகுள் டிரைவ் இருக்குது தேக்கத்துக்காக, என்ன ஆன்லைன் சேவையகங்கள் சர்வர்ஸ் இருக்குது, இதெல்லாம் உட்கட்டமைப்பு சேவைகள். மென்பொருள் சேவைன்னு சொன்னால் நாங்கள் சாஃப்ட்வேர் எதையும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் ஆன்லைனில் நாங்கள் சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தலாம். கம்ப்யூட்டரில் நாங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணாமல் ஆன்லைனில் நாங்கள் சாஃப்ட்வேர்கள் பயன்படுத்துகிற வசதியை நாங்கள் மென்பொருள் சேவை முகில் கணிமையால் வழங்கப்படுதுன்னு சொல்லலாம். முகில் நிறுவப்பட்டு நாங்கள் மென்பொருளை பயன்படுத்துகிறோம். கூகுள் டாக்ஸ் பயன்படுத்துகிறோம், என சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளாக. கூகுள் ஷீட் பயன்படுத்துகிறோம் விரிதாள் மென்பொருளாக. எக்ஸலுக்கு பதிலாக ஆன்லைனில் பயன்படுத்தலாம். கூகுள் ஸ்லைடை பயன்படுத்துகிறோம், கூகுள் ஸ்லைட் பவர் பாயிண்ட்டுக்கு பதிலாக பயன்படுத்தலாம், முன்வைப்பு மென்பொருளுக்கு பதிலாக. இதெல்லாம் முகில் கணிமையை பயன்படுத்தக்கூடிய மென்பொருட்கள் கூகுளினுடைய சேவையாக பயன்படுத்தப்படுது. இது வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆன்லைன்லேயே பயன்படுத்தலாம். அது அங்கே வரும். மேடை அதாவது பிளாட்ஃபார்ம் எஸ் சர்வீஸ், சூழல் அபிவிருத்தி சேவை அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் எடிட்டராக இருக்கலாம், அதே நேரம் வெவ்வேறு சாஃப்ட்வேர்களாக இருக்கலாம். மென்பொருள் உற்பத்திக்கான சேவையை வழங்குது. மென்பொருள் அபிவிருத்திகளுக்கு தேவையான சேவையை சுற்றடல் வழங்குது. உதாரணம் கூகுள் எப் என்ஜின் இருக்குதாம், சரிதானே? அவை ஆன்லைன்லேயே அந்த நாங்கள் எப்புகளை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அவை நாங்கள் மொழிபெயர்ப்பிகள்னு சொல்லக்கூடிய கம்பைலர், இன்டர்பிரிட்டர் அது ஒன்றும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்லைன்லேயே ஆன்லைன் கம்பைலர், ஆன்லைன் இன்டர்பிரிட்டர் எல்லாம் வழங்கப்படுது. அதான் மென்பொருள் அபிவிருத்திக்கான சூழலை வழங்குது சொல்கிறேன். கிளியரா? 6வது ரைட். இதுலேயும் இப்போ S1, S2, S3, S4 தரப்பட்டிருக்கு. அதுக்கான பட்டியல்கள் கீழே தரப்பட்டிருக்கு. என்ன பிளாக்னு ஒன்று தரப்பட்டிருக்கு. பிளாக்னு சொல்ல நாங்கள் பிளாக்கர் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் கண்டென்ட், அது உள்ளடக்கங்களை நாங்கள் எழுதுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. பிளாக் அப்படின்னு சொல்றது நாங்கள் ஒரு சஞ்சிகையாக இருக்கலாம், நியூஸாக இருக்கலாம். அவ்வாறு வெவ்வேறு உள்ளடக்கங்களை கொண்டு உருவாக்கப்படுற இணையதளங்கள் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். மின்னஞ்சல் தெரியும் எங்களுக்கு, இமெயில், உடனடி செய்தி, இன்ஸ்டன்ட் மெசேஜிங்னு சொல்லுவோம். அடுத்தது சமூக வலையமைப்பு, சோசியல் நெட்வொர்க், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அதுகள் வரும். காணொலி மாநாடு, வீடியோ கான்ஃபரன்சிங், ஜூம், என்ன அதே மாதிரி ஸ்கைப், அதெல்லாம் வீடியோ கான்ஃபரன்சிங் சாஃப்ட்வேர்களாக இருக்கு. பார்ப்போம். ஒரு வங்கியின் முகாமையாளர் இலங்கையில் இருக்கும் போது இந்தியாவில் உள்ள அவருடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கு பெற்று, இலங்கையிலிருந்து வெளிநாடு ஒன்றுள்ள உள்ள ஒரு கூட்டத்தில், ஒரு மாநாட்டில் பங்கு பெற்றதாக இருந்தால் நாங்கள் என்னத்தை பயன்படுத்தணும் இதில்? S1க்கு சொல்லுங்க பாபு. இலங்கையில் இருக்கும்போது இந்தியாவில் உள்ள அவருடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கு பெற்றதுக்கு இதில் இருக்கக்கூடிய என்ன மென்பொருட்களை பயன்படுத்தலாம்? வீடியோ கான்ஃபரன்ஸ், என்ன அவை காணொலி மாநாடு தான் பொருத்தமானதாக இருக்கும். அது சரியா? ஒரு செயலாளர் தனது முகாமையாளரின் ஒரு அறிக்கையின் மென்னகலை, சாஃப்ட் காப்பி ஒன்று, ஒரு வெளி மாகாணத்தில் உள்ள ஒரு கிளையில் பணியாற்றும் எல்லா பணியாளர்களுக்கும் அனுப்பணும். ஒரு அறிக்கையினுடைய சாஃப்ட் காப்பியை
வெளி மாகாணத்தில் உள்ள ஒரு கிளையில் பணியாற்றும் எல்லா பணியாளர்களுக்கும் அனுப்பணுமாம். அதுக்கு பொருத்தமானது என்ன? முகாமையாளர் அறிக்கையில் வேறொரு மாகாணத்தில் இருக்குது. அப்போது கிளை வந்துட்டு வேறொரு மாகாணத்தில் இருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு அந்த சாஃப்ட் காப்பி ஃபைலை வந்துட்டு அப்போ சின்ன ஃபைல் ஒன்று தான் இருக்க போகுது. ஏன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலோ ஒரு பிடிஎஃப் ஃபைல் அந்த சின்ன பிடிஎஃப் ஃபைலை எல்லாருக்குமே அனுப்பி வைக்கணும். அவங்களோட ஊழியர்கள் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கணும். அதனால எதில் அனுப்பலாம்? இமெயில் என்ன? இமெயில் தான் பொருத்தமானது. இமெயிலில் வந்துட்டு பிடிஎஃப் ஃபைல் அனுப்பலாம். அப்போ இமெயில் அனுப்புறதும் நான் பார்த்தோம் ஒரு பெரிய அளவான ஃபைல்கள் அனுப்புகிறாரு. சிறிய பிடிஎஃப் ஃபைல்ன்றதுனால இமெயிலில் நாங்கள் அனுப்பலாம். மிகவும் பெரிய ஃபைல் அனுப்பணுமாக இருந்தால் கோப்பு முகாமைத்துவ மென்பொருள் பயன்படுத்தப்படணும். எம்சிக்குள்ள பார்த்தோம், ஃபைல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். ரைட், அடுத்ததை பார்ப்போம். ஒரு தொழில்நுட்ப அலுவலர் பொறியை பழுது பார்த்துள்ளமை பற்றி அவருடைய முகாமையாளருக்கு ஒரு செய்தி அனுப்புறது, ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புறது. பொறியை பழுது பார்த்துட்டான்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று அனுப்புறதுக்கு நாங்கள் எதை பயன்படுத்தலாம்? இன்ஸ்டன்ட் மெசேஜிங், ஏன்னா உடனடி செய்தி அனுப்புதல். அதாவது வாட்ஸ்அப், அதாவது வந்து நாங்கள் செக் பண்ணுற சாஃப்ட்வேர்கள் எதை சொல்லலாம்? ஏன்னா ஃபேஸ்புக்கில் நாங்கள் மெசேஞ்சர் ஒன்று பயன்படுத்துவோம். அதே மாதிரி வாட்ஸ்அப், வைபர், அதெல்லாம் உடனடி செய்தி அனுப்பக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்களாக தான் இருக்கு. அப்போ அதில் நாங்கள் செய்தியை உடனடியாக பரிமாறிக்கொள்ள இயலும். ரைட், அடுத்தது சந்தைப்படுத்தல் முகாமையாளர் ஒருவர் ஒரு சமுதாய சேவை செயற்திட்டத்தின் ஒளிப்படங்களை வாடிக்கையாளர்களுடன் பகிர்ந்து அவர்களுடைய பின்னூட்டல் விமர்சனங்களாக பெற்றுக்கொள்றாரு. சமூக சேவையை ஒரு செயற்திட்டம் ஒன்று செய்கிறாரு. அதில் ஃபோட்டோஸ்களை போட்டு அடுத்தாக்களுக்கும் அதை ஷேர் பண்ணணும். அதே நேரம் அதில் கொமெண்ட்ஸுகள் என்னென்ன வருதுன்னு சொல்லி அவர் பார்த்து கொள்ளணுமாக இருந்தால் அவர் எதை யூஸ் பண்ணணும்? சோசியல் நெட்வொர்க்கை பயன்படுத்துவோம். சமூக வலையமைப்பு தான் பொருத்தமானதாக இருக்கும். ரைட், எட்டாவது நிற ஆழமாக கலர் டெப்த்தாக பிக்சலுக்கு 10 பிட், ஒரு பிக்சலில் 10 பிட் பயன்படுத்தப்படுதான். பிட் per பிக்சல் சொன்னால் ஒரு பிக்சல், ஒரு ஃபோட்டோன்றது பிக்சலாகத்தான் இருக்கும். ஒரு ஃபோட்டோ நாங்கள் ஜூம் பண்ணி பார்த்தோம்னால் சிறிய சிறிய பெட்டிகளாக இருக்கும். அதை நாங்கள் பிக்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு ஃபோட்டோவினுடைய ஆகும் சிறிய அழகு தான் பிக்சல். அந்த பிக்சலில் வந்துட்டு 10 பிட் per பிக்சல், ஒரு பிக்சலில் 10 பிட்கள் பயன்படுத்தப்படுவதாக இருந்தால் 10 பிட்கள் பயன்படுத்தப்படுவது. எத்தனை நிறங்கள் அதில் பயன்படுத்தப்படும் சொல்லி பார்க்கறதுக்கு எத்தனை பிட்களோ அவை 2 அத்தினா மடங்குன்னு பாய்க்கணும். இப்போ ஒரு பிட் பயன்படுத்தப்பட்டால் சைஃபரும் 1 மட்டும். அப்போ 2 1/4 மடங்கு 2 நிறங்கள் வரும். 2 பிட்னால் 2 2/2 மடங்கு 4 வித்தியாசமான நிறங்கள் பயன்படுத்தப்படும். 10 பிட்கள், ஒரு பிக்சல்ல 10 பிட்கள் பயன்படுத்தப்படுவதாக இருந்தால் 2 10ஆம் அடுக்கு வித்தியாசமான நிறங்கள் பயன்படுத்தப்படலாம். அவை 2 10ஆம் அடுக்குன்றது 1024. 1024 தான். 1024 வித்தியாசமான நிறங்கள் அங்கே பயன்படுத்தப்படும். ஏன்னா 1024 வித்தியாசமான குறியீடுகள் கிடைக்கும். அவை ஒரு பிக்சலுக்குள்ள 1024 வித்தியாசமான கலர்கள். இந்த பிட்களோட பெருமானம் கூடும் போது நாங்கள் உருவாக்கக்கூடிய கலர்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். பிட் per பிக்சல் அதிகரிக்கும் போது கலர் பெருமானங்களும் அதிகரிக்கும். 1024 தான் விட கிளியர். அது
எத்தனை பிபிபி தாராங்களோ அதில் ரெண்டின் வலுவாக போட்டு பார்த்தீங்கன்னா விட வரும். ஒரு நிறைய எண்ணெய் அதிலும் குறைந்த எல்லா நிறைய எண்களுடனும் பெருக்கும் போது கிடைக்கும் பெருக்கத்தை கணிக்கும் பின்வரும் பாய்ச்சல் கூட்டுப்படுத்தி கருத்து எண் என்ற ஒரு இலக்கம் தரப்பட்டப்பட்டால் ஒன்றுலேருந்து எண் வரைக்கும் பெருக்கி கூட்டணும். அதனால் அந்த விட வரும். இதை நாங்கள் இங்கிலீஷில் ஃபெக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம், காரணியம் அப்படின்னு சொல்லி இந்த காரணியத்தை காண்றதுக்கான ஃப்ளோ சார்ட் தரப்பட்டிருக்கு. அதுக்கான விடைகளை தான் எழுதணும். அப்போ என்னன்றது ஒரு இலக்கம். இப்போ 5ன்னு தரப்பட்டால் 5 கொடுத்திருந்தால் 1 தர 2 தர 3 தர 4 தர 5 வரணும். எண் வந்து 5ஆக இருந்தால் 5 வரைக்கும் நாங்கள் பெருக்கி கூட்டணும். 5ஆக இருந்தால் எங்களுக்கு விட 2 2 7 3 6 6 4 24 24 தர 5 120ன்னு சொல்லி வரும். எண் வந்து 5ஆக இருந்தால் 120 விட வரும். 10ஆக இருந்தால் 1லேருந்து 10 வரைக்கும் அவ்வாறு பெருக்கிட்டு போகணும். அதுதான் இந்த ஃப்ளோ சார்ட்டினுடைய நோக்கமாகும். அதுக்கு வந்துட்டு என்ன முதலாவது உள்ளீடு செய்கிறாங்க. எண் வந்து முதலாவது உள்ளீடு செய்யப்படுவது P சமன் 1 Q சமன் 1 எடுத்துக்கி. அப்போ ஆரம்பத்தில் P சமன் 1 Q சமன் 1. Q பெரிது எண் ஆகும் வரைக்கும் அப்போ இது வந்துட்டு மீள் செயல் திரும்ப திரும்ப நடக்க போகுது. திரும்ப திரும்ப நடக்க போகுது தான். அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு மீள் செயல் திரும்ப திரும்ப நடக்கும். ஆகவே இங்கே வந்துட்டு P சமன் அவை நாங்கள் இங்கே பெருக்கணும். P ஏற்கனவே 1ஆக இருக்குது. P சமன் அவை நாங்கள் இங்கே வந்து நாங்கள் பெருக்க வேண்டி வரும். நாங்கள் பெருக்கங்களின் கூட்டுத்தொகை காண்றதுக்கு திரும்ப அது P தர P நாங்கள் பெருக்கணும். Qவால் பெருக்கலாம். P சமன் P தர Q. சரிதானே? இப்போ P சமன் P தர Qன்னு போட்டோம்னு சொன்னால் P பெருமானம் 1 Qட பெருமானமும் 1. அப்போ 1 தான் வரப்போகுது. இங்கே வந்து நாங்கள் Qட பெருமானத்தை 1ஆல் அதிகரிக்கலும். Q சமன் Q சக 1 1ஆல் அதிகரித்தோம்னால் P சமன் P தர Q 1 வரும். அவை P பெருமானம் 1. திரும்ப Qட பெருமானம் 2ஆக மாறும் தானே. இங்கே 1 கூட்டி விட்டோம்டா அவை 2 வரும். அந்த 2 பெருமானத்தை திரும்ப Qட பெருமானம் 3ஆக மாறும்போது 3 6ன்னு சொல்லி வரும். அந்த 6 பெருமானத்தை திரும்ப அடுத்த Q வந்து 4ன்றதுனால 6 4 24ன்னு வரும் P பெருமானம். அப்புறம் 24 நாங்கள் Qட பெருமானம் 5 வரைக்கும் பெருக்குவோம். 6ஆக மாறும் போது அது வந்துட்டு லூப் நிற்கும். கிளியரா? இது எவ்வாறு நடக்குதுன்னு சொன்னால் கிளியரா திரும்ப விளம்பரப்படுத்தணுமா? இல்லையா? விளம்பரத்தில் பாருங்க. இப்போ P பெருமானம் 1 P ஒன்று எடுக்கப்பட்டிருக்குது. Q ஒன்று எடுக்கிறோம். சரிதானே? இங்கே எண் ஒன்று இருக்கு. எண் இப்போ உதாரணம் 5 எடுக்கிறேன். உதாரணத்துக்கு எண் சமன் 5 எடுக்கிறேன். பெருக்கங்களின் கூட்டுத்தொகைன்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஒரு அந்த பெருமானத்தை நாங்கள் பெருக்கமாக எடுக்கிறது 1 எடுக்கணும். 1 எடுத்து அதை அப்படியே பெருக்கிட்டு போகிறோம். நாங்கள் சமன்பாடு எங்களுக்கு எப்படி வரும் என்றால் P சமன் P தர Q எடுத்தோம்னு சொன்னால் P தர Q இதுதான் சமன்பாடு நாங்கள் எடுக்கிறது. P சமன் P தர Q ஒன்றால் P பெருமானமும் ஆரம்பத்தில் 1 Q பெருமானமும் ஆரம்பத்தில் 1. உதாரணத்துக்கு நான் எண் 5 எடுக்கிறேன். எங்களோட நோக்கம் என்னென்றால் அப்போ 1லேருந்து 5 வரைக்கும் பெருக்கி கூட்டணும். 1 தர 2 தர 3 தர 4 தர 5. அவை எங்களுக்கு விட வரணும் 2 2. அந்த வார 2 திரும்ப 3ஆக பெருக்கணும். அவை 3 6. அப்புறம் 6 4 24. அந்த 24 திரும்ப 5ஆல் பெருக்கணும்னா 120 விட வரணும். உதாரணத்துக்கு 5ஆக இருந்தால் 6ஆக இருந்தால் இன்னும் கூடும்.
பி சமன் பி தர கியூ என்றால் என்ன நடக்கும் என்றால், இப்போ முதலாவது பி தர கியூ தானே, அப்போ ஓரொண்டு பீர பெருமானம் திரும்ப ஒன்றாகத்தான் மாறும். பொறவு நாங்கள் என்ன சொன்னால் கியூ கொண்ட கூட்டணும், கியூர பெருமானத்தை ஒன்றால் அதிகரிக்கணும். ஆகவே இங்கே தான் பி சமன் பி தர கியூ எழுதுவோம். அப்புறம் கியூட பெருமானத்தை ஒன்றால் கூட்டணும், அப்போ கியூட பெருமானம் ரெண்டாக மாறும். திரும்ப இங்கே வாரம் கியூ என்னோட பெரிதாகிட்டான்னு பார்க்குறோம், 2 5 பெரிதான்னு பார்க்குறோம், இல்லை. அவை திரும்பவும் பி சமன் பி தர கியூ நடக்கும். இப்போ பியும் கியூவும் பெருக்கணும்னால் ஓ 2 திரும்ப பீட பெருமானம் 2ஆக மாறிடும். கியூட பெருமானம் திரும்ப ஒன்றை கூட்டினால் 3. புறவு பி தர கியூ 2 திரும்ப இது வந்துட்டு 6ஆக மாறும், இது வந்துட்டு 4ஆக மாறும். கியூ கொண்ட கூட்டுறோம். ஒரு 6 4 பெருக்கப்படும். பி தர கியூ 6 4 இங்கே 24 மாறும். இது வந்து திரும்ப 5ஆக மாறும். இப்போ 5ஆக மாறினது பிறகு 5 பெரிது 5ஆன்னு பார்க்கும். கியூவும் 5 என்னும் 5. 5 பெரிது 5ஆன்னு பார்த்தால் 5 5ஓட பெருசா இல்லை, அப்போ திரும்பவும் வரும். திரும்ப வந்து 5 24 பெருக்கப்பட்டால் 120 வரும். கியூ சமன் கியூ சா கொண்டுன்றதுனால இது 6 மாறும். இப்போ பார்க்குறோம் கியூ வந்துட்டு என்னோட பெருசான்னு பார்க்குது. கியூ வந்துட்டு 6, என் வந்துட்டு 5, அப்போ கியூ என்னோட பெருசு. அவை ஆம்டால் பியை காட்சிப்படுத்து. அவை பிக்கு வந்த விட 120, அந்த 120 காட்சிப்படுத்தப்படும். இவ்வாறு தான் பெருக்கங்களின் கூட்டுத்தொகை நடக்குது. கிளியரா? சரியாது. பி சமன் 4ஆக இருந்தால், என் சமன் 4 எனின், என் சமன் 4 என்று சொன்னால் எனக்கு 120 வராது. என் சமன் 4 என்றால் 24 வரைக்கும் தான் வரும். என்ன 6 4 24 தான் வரும். இப்போ என் சமன் 4 எனின் எங்களுக்கு 24 வரைக்கும் வரும். இப்போ இது வரைக்கும் 2 2 3 6 6 4 24. அது பிக்கு வரக்கூடிய பெருமானம் 24. சரிதானே? 24. கியூக்கு வரக்கூடிய பெருமானம் இப்போ 4ன்னு சொல்லிட்டோம். அவை 6 4 24 வந்துடும். வந்ததுக்கு பின்னால கியூ சமன் கியூ சமன் மாறுதானே, 5ஆக மாறும். அவை 5 என் சமன் 4 தான் எழுதும். 5 4ஓட பெரிதுன்னா தான் நிற்கும். அவை இதுக்கு வரக்கூடிய கடைசி பெருமானம் 5ஆக இருக்கும். கியூக்கு எண்ணுக்கு 4ஆக இருக்கும்போது கியூக்கு 5 வந்து தான் நிற்கும். இப்போ கியூக்கு வந்துட்டு வந்த பெருமானம் 5. 5 4ஓட பெருசுன்ற பிறகுதான் அந்த லூப் நிற்கும். இது கிளியரா? 24 5. ரைட் ரைட். 10வது கேள்வி பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள ஊழியர் அட்டவணையும் பணிப்பிரிவு அட்டவணையும் கருது. அவை 2 அட்டவணைகள் இருக்கு. எம்ப்ளாயி டேபிள் ஒன்று, டிவிஷன் டேபிள் ஒன்று. ரைட். இங்கே வந்துட்டு புலங்கள் 4 இருக்குது. இந்த அட்டவணையில் புலம் 3 இருக்குது. ரைட். அவை இங்கே எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், என்ன எம்ப்ளாயி ஐடி தான் இங்கே பிரைமரி கீயாக இருக்குது. எம்ப்ளாயி ஐடி. அதே மாதிரி இங்கே டிவிஷன் நம்பர் பிரைமரி கீயாக இருக்குது. ஏன்னா டிவிஷன் டேபிளில் பிரைமரி கீயாக இருக்குது. கொழும்பு 3 அமைந்துள்ள ஐடி, கொழும்பு 3 அமைந்துள்ள ஐசிடி, ஐடி என்ற ஒரு புதிய பிரிவை சேர்க்க வேண்டியுள்ளது. புதிய பிரிவு சேர்க்கப்படணும். டிவிஷன் அவை புதிய பிரிவு சேர்க்கப்பட வேண்டியுள்ளது என கொள்கை. இதற்காக சேர்க்க வேண்டிய புதிய பதிவீட்டை ஒத்த அட்டவணை பெயருடன் எழுதுக. ஆகவே எந்த அட்டவணையில் மாற்றம் ஏற்படும்? புதிய பிரிவு ஒன்று சேர்க்கிறதாக இருந்தால் எந்த அட்டவணையில் மாற்றம் ஏற்படும்? ஊழியர் அட்டவணை இல்லையா, டிவிஷன் டேபிள் இல்லையா?
எந்த அட்டவணையில் நாங்கள் சேர்க்கணும்? புதிய பிரிவு ஒன்று சேர்க்கிறதாக இருந்தால் டிவிஷன் டேபிள்லாம் சேர்க்கணும். டிவிஷன் டேபிளான புதிய பிரிவை சேர்க்க போகிறோம். புதிய ஊழியர் ஒரு ஆள் வந்து சேர்ந்தால் தான் ஊழியர் அட்டவணையில் சேர்க்கணும் அவரை பொறுத்து. சரியா? அவை நாங்கள் புதிய பிரிவு ஒன்று உருவாகுமா இருந்தால் பிரிவு அட்டவணையில் தான் நாங்கள் சேர்க்கணும். அவை பிரிவு அட்டவணையில் சேர்க்கக்கூடிய பதிவு அப்படி எழுதி காட்டட்டாம். அவை டிவிஷன் நேம் வந்துட்டு ஐடின்ற ஒரு புதிய பிரிவு வருது. ரைட். டிவிஷன் நம்பர் அதுக்கு நாங்கள் அப்போ 4 கொடுக்கணும். ஏற்கனவே 3 டிவிஷன் இருக்கு, 4வதாக புதிய ஒரு டிவிஷன் வருது. அதில் அட்ரஸ் வந்துட்டு கொழும்பு 3ஆம். கொழும்பு 3 இதை பெட்டி அடித்து வர எழுதி காட்டினோம்னா சரி. எந்த அட்டவணை என்று எழுதணும்? டிவிஷன் டேபிள். கிளியர் ஆகுது? ஓகே. சமன் ஜோன் ஆகியோர் ஸ்டோர்ஸ் பிரிவில் பணியில் ஈடுபட்டிருக்காங்களாம். சமன் ஜோன் ஆகியோர் ஸ்டோர்ஸ் பிரிவில் ஈடுபட்டிருக்காங்க. சமனும் ஜோனும் அவை சமன் ஜோன் பிரிவில் ஈடுபட்டுள்ளார். ஃபசால் என்பவர் ஃபைனான்ஸ் பிரிவில் ஈடுபட்டிருக்கிறார். ராஜ் அண்மையில் ஐடி பிரிவில் சேர்ந்துள்ளார். இத்தகவலை ஊழியர் அட்டவணையில் காட்டுவதற்கு சரியான பெருமானங்கள் எழுதலாம். அப்போ சமன் ஜோன் ஸ்டோர் பிரிவு. அவ ஸ்டோர் பிரிவோட நம்பர் வந்துட்டு 2. சமன் வந்துட்டு அவ டிவிஷன் ஐடி 2 வரணும். ஜோனுக்கும் டிவிஷன் ஐடி 2. சரிதானே? சமன் ஜோன் ஆகியோர் ஸ்டோர் பிரிவில் வேலை செய்கிறாங்க. ஃபசால் ஃபைனான்ஸில் வேலை செய்கிறாரு. ஃபைனான்ஸில் வந்துட்டு 1. ஃபசாலுக்கு 1 வரணும். ராஜ் ஐடியில் வேலை செய்கிறாராம். ராஜ் வந்துட்டு ஐடின்றது நாங்கள் போட்டிருக்கிறது 4. அவை இடத்துல 4. சரியா? கிளியரா? ஓகே. அப்போ நான் அடுத்த கேள்வியை நாளைக்கு கிளாஸ் இல்லை, நாளை அன்னைக்கு புதன்கிழமை மீதி கேள்விகளை பார்ப்போம். ஜஸாக்கல்லாஹ்.